நம்ம கிராணி விளையாட போகிறோம். பக்கத்தில் என் தங்கச்சி இருக்கும். இந்த பிள்ளையும் இந்த தடவை வாய்ஸ் பேசும். வெயிட் பண்ணுங்கள். அந்த பிள்ளையும் சரி பயமாக இருக்கு. ஓகே ஓகே விளையாட ஆரம்பிக்கலாம். பயத்தில் அது இது புலம்புவேன். எதுவும் நினச்சிக்கிறாங்க. பாங்கல் கேம் ஆரம்பிப்போம். என்ன கேட்குறாங்க கொடுப்போம். நம்ம நல்லா கேட்கணும். கேம் ஸ்டார்ட்டு. ஐயோ தெரியும் பயமா இருக்கு. கிராணி 3 போச்சு போச்சு. டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் தங்கச்சி தான் வருது. என்ன பைத்தியமாயவங்க வரும். அதே ஓபன் ஆயிடுச்சு. இதுலேயும் ஒளிய முடியுமா இந்த கேமில்? ஆமாம். டேபிள் ஒன்று இந்த கேமில் ஒளிய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்தெந்த கிழட்டு பையன்லாம் டிவி தனியாக வந்துருச்சு. சரி பரவாயில்ல அடி வாங்க. சவுண்டை பார்த்தாலே பயமாக இருக்கு. போ பயமா இருக்கு. வட்டி என் தங்கச்சி தான் என் தங்கச்சி தான் ஒரு வாட்டி பார்ப்போம் அடி வாங்க. இங்கே ரொம்ப நிற்கிது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பயமா இருக்கு. பயமாகவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு வாட்டி அடி வாங்கணும்னு ஆசையாக இருக்கு. கத்தாதடி வந்துட போகுது. இந்த வீட்டில் நம்ம யாரையோ பார்த்தாவே ஃப்ரெண்ட்ஸ் கிளவி பேசுது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பெராண்டி. ஐயோ கிளவி இப்போ தான் நம்மளாம் கண்டுபிடிச்சிருக்கா. பேராண்டி வா வடை சாப்பிடுவான். இல்லை பாட்டி நான் வரலன்னா போண்டா வாய் அமுக்கிடுவேன். அப்படியா பாட்டி அமுக்குங்க. முன்னாடி தைரியமாக வரேன். தைரியசாலி சாலி தாத்தா செல்ல தாத்தா கடையை கூட்டி போங்க தாத்தா. எனக்கு கடைக்கு கூட்டி போங்க தாத்தா. என்னன்னா அவளுக்கு பபிள் கட்டும் ஒரு சாக்லேட்டும் வேணும் தாத்தா. பாட்டி கிராணி பாட்டி பாருங்க பாட்டியும் ரெண்டு வளர்க்கணும். பாட்டி தாத்தா வாங்க முடிஞ்ச துரத்துங்க பாப்பா. கிராணி பாட்டு வேஸ்ட். யாரை பற்றி யோசிங்க. சாரி பாட்டி. பெரிய பாட்டி லீச்சா கிளவி. வேறாண்டி நான் பக்கத்தில் தான் வரேன். பாடி கிளவி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை வம்புளுக்கு போண்டா கொடுக்குற வருதான் ஃப்ரெண்ட்ஸ். போண்டா பாட்டி பாட்டி முடிஞ்சா வாடி வளர்க்குறீங்க பாட்டி. ஐயோ ட்ராப்பு. ஐயோ பாட்டி முடியலாதீங்க பாட்டி. பாட்டி பாட்டி ஏ பாட்டி 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 ஓடு பாட்டி. ஐயோ பாட்டி கிட்ட தப்பிச்சாச்சு. இந்த விளையாடு ஆண்டி. ஆண்டி இல்லை ஒன்று ஆண்டி நம்மளுக்கு ஆண்டி. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாட்டி. கம்பா
வச்சுக்கோங்க. அது தேவையில்ல. கம்பு இல்லடா கண்ணி. பாட்டி தாத்தா பாட்டி ஃப்ரெண்ட்ஸ். எங்க பாட்டி ஃப்ரெண்ட். பாட்டி பாட்டி அடிக்காதீங்க. அம்மா எனக்கு அடிக்காதீங்க பாட்டி. பாட்டி ஏய் போண்டா பாட்டி போண்டா புடி. என்ன வாப்பா தம்பி நான் தான் பாட்டி உனக்கு போண்டா குடிக்க. இல்லை பாட்டி வேணாம் நான் வயிறு ஃபுல்லாக பேராண்டி நான் கூப்பிடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓடுதல் பாட்டின்னு பாவம் சொல்லி போனா இந்த கூப்பிடாண்டி என்னாச்சு டே 2 ஃப்ரெண்ட்ஸ். பாட்டி நம்ம இந்த கேமில் நம்ம ஜெயிக்கிற மாதிரி தெரில. இது என்னன்னா அங்கே ஒரு மிஷின் இருக்கும். பாட்டி பட்டிகள் எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த கும்முனடி கிளவி தம்பி போண்டா வேணுமா? வேணா பாட்டி அப்போதையே கொடுத்த போண்டாவே நிறைஞ்சிருச்சு. இல்லைப்பா கொஞ்சம் சாப்பிடுப்பா. எவனும் அந்த பாட்டி சொல்கிறத கேட்டு வாங்கிடாதீங்க. அப்பா தம்பி சின்ன தம்பி வரல. பேராண்டி பாட்டி என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. பேராண்டி பாட்டி ப்ளீஸ் பாண்டி நான் நிறைய சாப்பிட்டா வயிறு குண்டாயிருவாண்டி. நல்லா நான் பாட்டி என் தங்கச்சி வளருன்னா பாட்டி. பேராண்டி பேராண்டி வாப்பா. நான் வர மாட்டேன் பாட்டி. அம்மா பாட்டி வர்றாங்களா? பாட்டி கிட்ட கொஞ்சம் தூரம் தள்ளியே பாட்டி வர சவுண்டு கேட்குது. சிலிண்டர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பயந்துட்டேன்டா. பயந்துட்டேன். வெள்ளை நீலா இல்லை வந்து காசு என்ன நிலா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாட்டியோட தொல்லை தாங்க. சும்மா நடக்கிறதே தவளை கொட்டாயா. என் தங்கச்சி சந்தோஷத்தில் இருக்கு, நான் பயத்தில் இருக்கேன். அந்த கேணி பாட்டி எப்போ வந்தாடி சும்மா கீழே நிற்கிதா? அதுக்கெல்லாம் எதுக்கு மரியாதை பாட்டி? கிளவி சும்மா நடக்கிறதே தவளை கொட்டாயா. கிளவி கிராணி கிளவி வாடி பாப்பா முடிஞ்ச போண்டா வாயிலா அப்பி விட்டல மாறே பேராண்டி. இல்லை இல்லை கேணி கிளவா செலவனி இந்த இருக்கா தாத்தா. டே வணக்கண்ண தாத்தா. கையில் குண்டாப்பா சாதியில் உள்ள சவுடா. ஹலோ கிளவா கிளவா காது கேட்காது. கிளவா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கண்டுக்கிற மாட்டேங்கிறா. கிளவா எங்கே இருக்க? நான் எங்கேயோ இருக்கேன். கிளவா யாரை பற்றி கிளவன்னு சொல்கிற? தாத்தான்னு சொல்லு. எங்கே இருக்கேன்? நீ எங்கே இருக்க? நான் எங்கிட்ட இருக்கேன்டா. நான் அவனை தேடி கண்டுபிடிச்சி சூட வேண்டாம். நான் போடா. எங்கே தான் இருக்குங்க. ஆனால் இது மெயின் கிராஃப்ட் கிராணி கேம். எங்கே வேணாலும் வருவாங்க.
இது எந்தெந்த இடம் தெரில, நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். கீழே வாடா பேராண்டி, முடியாதுடா போடா கிளவா, நான் இங்கேயே தான் இருப்பேன். போட அவனை ஒரு வாட்டி வம்பிழுப்பான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ லைஃப் குறைஞ்சிருக்கு. தாத்தா கிளவா சொல்றாதுடா. தாத்தா சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா பீத்தா போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நடக்குதே ஃப்ரெண்ட்ஸ். சும்மா தாத்தா பயமுடுத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா இல்ல தாத்தா அடி தாத்தா உன்னை விட மாட்டேன். இந்த போட்டா மூணாவது டே. நம்ம இந்த கேமில் ஜெயிக்கிற மாதிரி இல்லை. ஒரு படிக்க நாளைக்கு தாத்தா பாட்டிக்கிட்ட அடி வாங்குறதுக்கிட்டே இருக்கேன். அந்த தாத்தா சி இந்த கிழட்டு பையன் வெளில தானே இருக்கான். வாடா 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 வாடா, எனக்கு தைரியம் இருந்தா. நீ ஒரு கிழவனா இருந்தா வாடா. ஆளே மூஞ்சி பண்ணு. வாடா வாடா பாவம். என்ன இது கேமு? நீ தங்கச்சி பயப்பட மாட்டேங்குது. என்ன கேமு? கதவெல்லாம் உடச்சிட்டு போகிற மாதிரி. மெயின் டாஸ்க்னாலும் இப்படி தானே. நீ வேறு நான் கதவை உடைக்க போகிறேன். கிராணி தாத்தா சி அந்த இந்த அந்த சொட்டை மண்டையை சொட்டை தலை 2 பேர்கிட்டையும் இதாகிட்டேன். ஆனால் நான் கடைசி வரைக்கும் இந்த முதல்ல இருக்கானே. இது லாவாவா? ஏன் ரொம்ப சீட்டி. இன்னையோட லாஸ்ட் டேயாக பார்த்துக்கலாம். மாற்றாங்க பயமாகவே ப்ராப்ளம் மாட்டிக்கோ தம்பி. அது எதுவும் எங்கள் வீட்டில் ஃபியூஸ் போயிடுச்சு. அங்கே தான் கிளம்புறது. கிராண்ட் சவுண்டு கேட்டு பயத்தோடே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீ கிளம்படா குண்டாப்பா குண்டாப்பா. டேய் சுடுறான். குண்டாப்பா குண்டாப்பா சீல்டு இருக்கு. ராணி அடிச்சு கொள்ளலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என் தங்கச்சி கிட்ட போய் கடைசி நாள் நம்ம மாடியிலேருந்து குச்சி சாவலான் இருக்கோம். நெல்லு கிராணி, நம்ம மாடிலேருந்தே குச்சி சாவலாம். கிராணி அடிக்காது. கிராணி கிராணிக்கிட்ட அடி வாங்கி பாப்போம் என்ன நடக்குது. கேம் ஓவர். டேய் அவனை அடி பண்ணா. டேய் கடைசி எண்டி இப்படி இருக்குமா? கேம் ஓவர். செகண்ட் டைமா திரும்பி மேட்ச் போடுறியான்னு கேட்கு. ஸ்டார்ட் இல்லை பாய். வரல இந்த மேட்சுக்கே நான் வரல. போங்க ஸ்டார்ட்டு இன்னும் கடை நான் வரல. கேம் ஓவர்.
என்னடா தப்பிச்சுட்டா என்ன இது வலை இதுக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப இதுக்குள்ளலாம் எந்த கேம் இருக்கும்? இதுக்குள்ள எந்த கேம் இருக்கும்? இதுக்குள்ள என்ன கேம் இருக்கும்? அக்கா பத்தின சொல்ல ஆடு எக்ஸ்ட்ரீம் தம்பி என்னைய போடி வாடின்னு கூப்பிடுறாங்க. ஈஸி ஈஸி முடிச்சுக்கலாம். அங்கே என் தங்கச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் தம்பி தம்பி வளர்கிட்டே இருக்கும். தம்பி நம்ம ஏற்கனவே அந்த இடம் நீ தம்பி தம்பி அக்கா பத்தி இப்படி பேசுறியா? சரி ஃப்ரெண்ட்ஸ். ஏய் இதை இங்கே பாருல என்னடா அங்கெல்லாம் வெளிச்சமா இருந்துச்சு. தனியா வெளிச்சமா இருக்கிறதுக்கு என்ன வச்சாங்க? லைட்டா படிக்கிற மாதிரி செஞ்சுவாங்க. அது என்ன வச்சிருக்கான்? இந்த லைட் வச்சிருக்காங்களே. திரும்பி அடிச்சுனா சரி இந்த கேமை முடிச்சுக்கிறோமா? சரி அடுத்த மேட்ச் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்டு 2 எந்த கேம் போகலாம்? பாப்பி பிளே டைம். பாப்பி பிளே டை தாடா பாப்பி டீ டாடு பாப்பி டீ பாப்பி டீ கத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன முடிஞ்சிடல. இப்போ ப்ளே பண்ணிடுவோம். ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம். இது என்ன மேட்ச்னு தெரியல. கிராணியில் நடுங்கிட்டோம். அடுத்து என்ன ரவுண்ட் 2ஓட கட் பண்ணலாம் நினச்சேன். ரோப்ளாக்ஸ் ஏமா ரோப்ளாக்ஸ் விளாண்டுருக்கீங்களா? ரோப்ளாக்ஸில் இருக்க மாதிரியே இருக்கு. ஓகே இனி எப்படி பண்ணிடலாம்? போடு. சூப்பராக இருக்குது ரோப்ளாக்ஸ். ரோப்ளாக்ஸ் மாதிரியே பண்ணுறாங்க. வருது விடிஜி எழுவார் ஃப்ரெண்ட்ஸ். வருது விழுகு விடிஜி போல வருது மாதிரி. இதே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஜம்ப் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த மாதிரி சுற்றுறோம். எனக்கு இந்த மேட்சே பிடிக்கல. ஜம்ப் பண்ணி மேலே ஏறலாமோ? தரவா நான் சொல்கிறேன். இது மேலேயே வச்சுக்கணும். சரி நேரத்தில் போய் ஜம்ப் போங்கடா. இந்த மேட்ச் பிடிக்கல ஃப்ரெண்ட். அதனால் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாய் இல்லை நோ பாய். நம்ம அடுத்த கேமை கண்டினியூ பண்ணுவோம். பாய்ஸ். நான் பாப்பி ப்ளே டைமுக்கு பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நம்ம இந்த கேம் வந்துருக்கோம். இந்த தடவை நானும் என் தங்கச்சி ஷேர் பண்ணி வரைய போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃபேன்ஸ். நான் தான் வளர்கிட்டு இருந்தேன். நான் தான் வளர்கிட்டு ஃபேன். அந்த பிள்ளைய சொல்லுது நான் தான் வளர்கிட்டு இருந்தேன்னு. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விளையாட போகிறோம். நீங்கள் கூட பேசிக்கலாம். பேசாதன்னு சொன்னேன். வா கேட் மாப். எதுக்கு நான் வந்து பாட்டு பாடுறேன்னா அப்படி எல்லாரும் உனைய பார்த்தா பாராட்டுவாங்க. வா ஆரம்பிக்கலாம். ப்ரோ ப்ளேவா. ஏ பாருங்க சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே. இது என்ன இடம் ஃப்ரெண்ட்ஸ்?
பாருங்க, இது வந்து தேனி கூட்டில் இருக்கிறது தானே. இதை கொண்டு வந்து எதுக்கு இங்கே வச்சுருக்காங்க? நான் இது கேட் மேப்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வீடு கட்டுறதை விட இதில் நீதான் பேசலை. நீனும் தானே கூட சேர்த்து விளையாடுற. நீனும் தான் கூட சேர்த்து விளையாடுற. நீனு தான் பேசலை அணைச்சேன். அது எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் ஃபியூஸ் தான் போயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கேமே கண்டினியூஸாக நீனும் தானே விளையாடுற. ஏதாவது பேச மாட்டியா? நான் பாட்டு மட்டும் பாடுறேன். ஏதாவது பேசல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியாவது நம்ம கேட் மேப் விளாட்றோம். சும்மா பேசு இந்த மாதிரி. இப்போ ஒற்றுமை இருக்கீங்க, அதே மாதிரி ஒற்றுமை ப்ளீஸா பேசல. நீனு ஏதாவது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட் மேப் விளாட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட் மேப் தான் விளையாடுறோம். என்னதுடா? ரோபோட்டா? எனக்கு பிடிக்குமே. சரி, இப்போ நாங்கள் ரெண்டும் அடிச்சு நாருவோம். இப்போ தான் ஒற்றுமையாக இருக்கும். சரி ஈசா, ஏதாவது பேசல. நாங்கள் கேட் மேட் விளையாட போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது இதுக்கு நம்ம ப்ளூ கலர் கை தேவையே. நம்ம இப்போ கேட் மேட் தான் விளையாடுறோம். அதில் ஜாக்கிங் ஆகணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வச்சுக்கோங்க, கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் நம்ம தேவை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இம்பார்ட்டன். பஞ்சு முட்டாயா? ஆமாம், பஞ்சு மிட்டாயா. நீங்க தான் கேம் விளையாடுறதா? பேசுல. நல்லா இருக்கீங்களா? நம்மளால ஜம்ப் பண்ண விட மாட்டேங்குது. அப்போ இது கீழே விழுந்தே நடந்து போகலாமா? சார் நீ ஏதாவது பேசு. இந்த பிள்ளை ஒரே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். எல்லா பாட்டுக்கும் தெரியும். உங்களுக்கு பாட்டு பாட கற்றுக்கணும்னா சும்மா சொல்லுது. இது எதுவும் ஆளப்படுறேன். இப்போ பாருங்க, ஆர்வமா இருக்கா? ஆமாம், ஆர்வமா. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாப்பி பிளேட் எப்போ வரும்? பாப்பி பிளேட் கேட் கேட் ஒரு நிமிஷம். நம்ம ரிட்டர்ன் போவோம்.
குப்பா. ஏய் என்ன ஏய் ஃபேன் குப்பா இல்ல ஃபேன் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். குப்பா. ஏய் ஃபேன் அது குப்பா ஆ அப்பா ஈ அம்மா இங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூம் இந்த பிள்ளையே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசவே மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க. ஃபேன்ஸ் அதனால எனக்கு பேச தெரியல அதனால எனக்கு பாட்டு தான் வரும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா ஃப்ளவரு. எனக்கு வேணால் ஹிந்தி தெரியும். ஹிந்தி இப்படி சொன்னாலே வந்துடும். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏபிசிடி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சில பேத்துக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். மேம் யாராவது ஏபிசிடி சொல்ல சொன்னால் இதை சொல்லுங்கள். ஏபிசிடி சொல்ல சொன்னால் திரும்பி சொல்லுங்கள். ஏபிசிடி. சரி ஒரு நிமிஷம் அமைதியாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் அடிக்கிறப்ப சவுண்டை கேட்டுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நிமிஷம். அப்போ இதை அடிச்சு பார்ப்போம். எதுவும் கேட்கல. இருக்குல்ல தெரியல. இப்படாண்டா அங்கே போகணும் அதுக்குள்ள பூசணிக்கா சாப்பிட்றியா? ஏய் என்னடா கேமு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ வெளிதானே அது வேஸ்ட் வழி போல வேஸ்ட். அப்போ இது வெளியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஈஸா போயிடலாம். சாமனாமா இந்த ப்ளூ ஹேண்டை கண்டுபிடிக்காம வந்துட்டோமோ என்ன ஃப்ரெண்ட்ஸ்? எல்லா கேம்லேயும் கேம் அவுட் வெளியில் போகிறான். ஆமாம் எப்படியா பைத்தியமான வளரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பார்ட் 2 விளாட்லாமா பார்ட் 1 விளாட்லாமா 2 விளாட்லாமா? நீ பார்ட் 2 கூட விளையாடல, அதுக்குள்ளேயும் பார்ட் 1க்கு போயிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா தான் வளருவார் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் காமெடி பண்ணுறேன். பார்ட் 1 அந்த பிள்ளை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் வளருவாங்க எங்கள் வீட்டில். ஏய் பா நீ தான் சொல்லுவ ஃப்ரெண்ட்ஸ். டிப்பா டேய் டிப்பா என்னதுடா அதெல்லாம்? முன்னாடி எதுவும் வரல. கேம் அவுட்டே வெளில வந்துட்டோம். இது ஈஸியான கேம் போல முன்னாடி இந்த இடத்த ஓட்டி கொஞ்சம் சேட்டையா? நீ தான் சேட்டை. நான் கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் நீங்க வந்தா அவ்வளவுதான் செத்தானே. ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வளரும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன வந்துச்சடா மெயின் கிராஃப்ட்னா அசால்ட்டாக உடச்சிடுறேன். ஆனால் ரோட் பிளாக்ஸ்லேருந்து உடைக்க முடியல. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது கடுப்பாக வரல இந்த கேம்லாம் விளாண்டு. மூடு எப்படிலாம் ஏற்றுறேன்னு கேட்பீங்களா? எனக்கே முதல்ல மூடு எப்படி வைக்கணும்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் ஒரு ஆப் இருக்குது. அதான் இந்த ஆப். இந்த ஆப்பில் தான் இப்போ நான் பாப்பி பிளே டைம் வச்சு அமைதியாக இரு. இப்போ இதில் நம்ம என்ன மூடு வைக்கலாம்னு சொல்லுவோம். என்ன மூடு வைப்போம் ஃப்ரெண்ட்? பாப்பி 1 வாங்கண்ணா. நம்ம இப்போ மாமி பிளே டைம் தான் விளையாட போகிறோம்.
ஓகே வாங்க, இப்படி தான் மூட வைக்கணும். அது ஏறணும்னு மூட வச்சுட்டு இந்த மூடை வச்சு உள்ளே போனோன்னா ஏற்கனவே நாங்கள் 2 மூடு இருக்கு. இப்போ நம்ம இந்த மூடு தான் விளையாட போகிறோம். வாங்கள் ஆரம்பிக்கலாம். கத்தாதல சார், இது ரோலாக்ஸ் மூடு கொண்டான். நம்மகிட்ட நிறையா மூடு இருக்கு. நம்மளே மூட வைப்போம். எங்கெங்கேயோ போகாதீங்க. எங்கே போச்சு? நான் வச்சிருக்க இதில் எல்லாரும் இத்தனை நாள் ஃபேக்குன்னு நினச்சிங்கன்னா அது ரியல். பார்ப்போம். மூடு வைக்கிறதுக்கு கொஞ்சோன்னு சொல்லிக்கிறேன். ஹெண்டர் ட்ராகன்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா இதில் இருக்கும். நம்மளோட மிகப்பெரிய பாஸான நம்மளோட வார்டன் இருப்பார். அமைதியர் நம்மளோட வார்டன். இதிலே மூடு வைக்கலாம். இதிலே மூடு வச்சு நம்மளே போய்க்கலாம். ஆனால் நம்ம மூடு வைக்க போகிறதில்ல. அமைதியர் 3 மூடு ஒர்க் ஆகிருக்கு. மாமி பிளே டைம் மூட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாய் பாய் அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சிங்களா? பாய் பாய். இந்த மியூசிக் இருக்கீங்களா? மேங்கோஸ் 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 மேங்கோஸ். நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆமாம், நீங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கோட்டு ட்ரெய்லரை? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பி பிளே டைம் சொல்லிட்டு ஏமாத்திடுறாங்க. என் தங்கச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? மூடு சும்மா தட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அவன் சட்டு பயப்படாங்க ஃப்ரெண்ட். அம்மா நீ அடிக்க. நம்ம ஏதாவது ஹாரராக பார்க்க போகிறோம். ஹாரர் கேம் வராதா? அப்போ வீடியோ கட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் புதுசாக ஒரு மூடு ஏற்றிருக்கேன். ஏறிக்கிட்டு இருக்கு. ஏறினோன்னு விளையாடலாம். பாய் பாய். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் போங்கப்பா, நீங்கள் தூங்கப்பா. இப்போ நான் பார்க்குறப்ப எத்தனை டைம்னா நைட்டு 11. அப்பா போங்கப்பா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறோம்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேம் விளையாடுவோம். எப்படி தில்லாக இருக்க போகிறேன்னு தெரியல. ஏறிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட். என்ன கேட்குது? இருக்கிறதுல ஒரே பட்டன் தான். இதில் வேறு பட்டன் அமுக்கணுமா? போங்கடா. இதில் என்ன போட்டிருக்கே? நம்மளுக்கு வேறு இங்கிலீஷ் கொஞ்சம் வாசிக்க முடியாது. அச்சா கோச்சிக்கு கொடுத்துருமா? எக்ஸ்ட்ரீமா கொடுப்போம். எனக்கு ஆன பக்கம் தான் பயமா இருக்கு. கேம் விளையாண்டவங்களோட கதைலாம் இப்படி தான் இருக்கு. இது போய் பார்ப்போம். இது போயிட்டோமா? இது போயிட்டு இது போகலான்னு நினைக்கிறேன். என்னடா பண்ணிருக்காங்க?
செவத்தில் முடிக்கிறேன். நம்ம எப்படி கண்டினியூ பண்ண முடியும்? எப்படி கண்டினியூ பண்ணுங்கன்னு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண இந்த கேமை எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த தடவை மெயின் கிராஃப்டில் நல்லா கற்றுட்டு வரேன். பாய் பாய். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நான் அடிக்கடி போடுறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளவையெல்லாம் போட்டு தள்ளிட்டோம். கிளவை போட்டு தள்ள அது நம்மளை போட்டு தள்ளிச்சு. பேராண்டி கிளவி ஃபேஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஹாய் கண்ணு ரிலாக்ஸ். நான் வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோ நிறையா போடணும். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் டாடா.